குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. கர்மயோகின் அருளமுதம் 9th சாப்டர் பிரார்த்தனை தொடர்ச்சி. ஒரு வியாதி வருகிறது என்றால் பிரார்த்தனை செய்தால் அது குணமடையும். பிரார்த்தனை அதற்குரிய லட்சணத்துடன் இருந்தால் அந்த வியாதி பின்னர் வராது. வியாதி வந்தவுடன் ஒருமுறை பிரார்த்தனை செய்தால் சில சமயங்கள் உடனே அது விலகும். விலகிய பின் வியாதி நமக்கு நினைவு வருவதில்லை. மீண்டும் வியாதி வந்தால்தான் நினைவு வரும். அதுபோன்ற சமயங்களில் பிரார்த்தனை முறையாக அந்த புஷ்பத்தை சிறப்பாக செய்யாவிட்டாலும் இது மீண்டும் வரக்கூடாது என ஒரு பிரார்த்தனையும் செய்து கொண்டால் அந்த பிரார்த்தனையும் பூர்த்தியாகும். ஒரு தொந்தரவு வந்தால் அது விலக வேண்டும் என்றுதான் நமக்கு பிரார்த்தனை செய்ய தோன்றும். மாறாக இந்த தொந்தரவுக்கு நல்லதாக மாறி நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனையும் செய்யலாம். அதுவும் பலிக்கும். கஷ்டம் வந்து கண்ணீரால் நனைந்திருக்கும் சமயம் இது எப்பொழுதும் விலகும் என்று மட்டுமே மனம் காத்திருக்கும். அன்னையின் பல்வேறு அம்சங்கள் தெரிந்தவர்கள் அந்த சமயத்தில் இந்த கஷ்டம் வந்து விலகுவதால் நான் அன்னையிடம் நெருங்கி வர வேண்டும் என்று பிரார்த்தித்தால் கஷ்டம் விலகும். நமக்கு நம்பிக்கையும் பக்தியும் பெருகி ஆன்மீக சிறப்புறுவோம். கோபம் போன்ற குணம் கேட்டால் அவசர புத்தியால் ஒரு சிக்கலை நாம் ஏற்படுத்தி விட்டால் பிரச்சனை தீர்க்க பிரார்த்தனை செய்கிறோம். அத்துடன் பிரச்சனைக்கு வித்தான அவசரமும் நம்மை விட்டு போக வேண்டும். மீண்டும் இதேபோல் அவசர புத்தியால் சிரமம் ஏற்படக்கூடாது என்று பிரார்த்தனையும் சேர்த்து கொண்டால் அது பிரச்சனைக்குரிய அஸ்திவாரத்தையே மாற்றுவதாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட கோளாறுகள் பல. அந்த தலைமுறை போய்விட்டது. அவர்கள் செய்த கர்மத்தால் இப்பொழுது நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது என்றால் பிரச்சனையை விளக்க செய்யும் பிரார்த்தனையுடன் அதன் பூர்வோதியமான கர்மமும் கரையும் மற்றொரு பிரார்த்தனையும் சேர்த்து கொள்ளலாம். ஒரு பெரிய சொத்தை விலைக்கு வாங்கும் பொழுது விலை படிந்து பத்திரம் சிக்கல் இல்லாமலும் குளறுபடி இல்லாமலும் சொத்துக்கள் கை வரவேண்டும் என்பது இயல்பான பிரார்த்தனை. இது போன்ற நேரங்களில் பெருந்தொகை ஈடுபட்டிருப்பதால் விஷயம் பெரியது என்பதால் மனிதர்களுடைய குண விசேஷங்களை சிறப்பாக அறிய முடியும். தொகை அதிகமானால் நிதானமானவன் அவசரப்படுவான். பரம்பரையான நாணயஸ்தன் நாணயத்தை இரண்டாம் பட்சமாக்கி தொகைக்குரிய அளவில் பேச்சை மாற்றி பேசுவான். எல்லோரிடமும் மறைந்துள்ள குண விசேஷங்கள் செயல்படும் நேரம் அது. நமக்கு அதையெல்லாம் கவனிக்க நேரம் இருக்காது. காரியம் கூடிவர வேண்டும் என்பதே முக்கியம். அன்னைக்கு இது போன்ற சந்தர்ப்பங்களில் செய்யும் பிரார்த்தனையுடன் மனிதனுடைய குண நலன்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேறொரு பிரார்த்தனையும் சேர்த்து கொண்டால் சிறிய மனிதனுக்குள்ள பெருந்தன்மை, பெரிய மனிதனிடம் இதுவரை வெளிப்படாத மிகப்பெரிய குணம், நல்லவனுக்குள்ள கெட்ட குணம், நண்பனுடைய துரோக மனப்பான்மை, வஞ்சகத்திற்கு பேர் போன புரோக்கருடைய சாமர்த்தியம், நாணயம் போன்றவை வெளிவந்து 25 வருஷ அனுபவத்தை 25 நாட்களில் நமக்கு அளிக்கும். இன்று ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனையை அன்னை தீர்க்க வேண்டும். அத்துடன் எதிர்காலத்தில் இதுவோ மற்ற ஏதோ பிரச்சனையாக நம் வாழ்வில் ஏற்படக்கூடாது என்றும் பிரார்த்திக்கலாம். கடன்பட்டு கலங்கியவர்கள் கடன் தீரும் பொழுது அப்படி நினைப்பதுண்டு. அன்பர்கள் அப்படி பிரார்த்தனை செய்தால் அது பலிக்கும். 1916 அன்னை ஜப்பானில் உள்ள சமயம் ஒரு கொடிய ஜுரம் எங்கும் பரவி அன்னையும் பாதித்தது. அன்னை தம்மை குணப்படுத்தி கொண்ட பின் நாடெங்கும் ஜுரம் விலகியது. அதன் பின் அந்த ஜுரம் ஜப்பானை விட்டே நிரந்தரமாக போய்விட்டது. ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது பிரார்த்தனையால் தீரும்பொழுது இனி எந்த பிரச்சனையும் தீர்க்க திறன் எனக்கு வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம். குடும்பத்தில் சண்டையும் பூசலுமாக இருந்தால் பூசல் ஒழிய பிரார்த்திப்பதுடன் இந்த பூசல் ஒழிவதன் விளைவாக இனி இக்குடும்பம் அன்புக்கும் ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்திப்பது நல்லது.